இல்லாமல் கொஞ்சமாக சாதம், எனக்கு ஒரு 2 பீஸ் ஃபிஷ் வாஷ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு வாஷ் ஆகிடுச்சு, ஃப்ரைக்கு வாஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இன்ஸ்டன்ட்டு ஆச்சு ஃபிஷ் மசாலா வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ லைம் இல்லை, புளி தண்ணி வச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். நான் மீனை நல்லா இப்படி கீறின்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி கீறிக்கினிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே போகும். ஸோ இப்போ 1.5 பேக்கெட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அதில் இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். ஸோ நம்மளுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த பவுடரில் இருக்கும் உப்பு, ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா பைண்ட் ஆகும். தெரியுதுங்களா? நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் தடவலாம். அவ்வளோதான். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது, நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டேன். ஸோ டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை கடையிலேருந்து ஜல்தி செய்கிறதுக்கு வாங்கி வந்துட்டேன். இப்போது இதில் நல்லா தடுக்கலாம். உள்ளே போகிற மாதிரி நல்லா மசாலா போட்டேன். பார்த்தீங்களா? உள்ளெல்லாம் இந்த சந்து போகிற மாதிரி நீட்டாக பூசிட்டேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். 1 hour இது ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவை எடுத்துக்கலாம். இது என்ன ரவைன்னா, இந்த கேசரி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரவை இது. ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மீனை எடுத்து நம்ம நீட்டாக இல்லை கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அப்போ நல்லா உள்ள இந்த மசாலாலாம் போய் இந்த மாதிரி கோட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இப்படி ஊற்றிடலாம். இது நல்ல ஒரு 1/2 hour ஊறட்டும். அவ்வளோ நம்ம இப்போ மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூனு மிளகு, 1/2 ஸ்பூனு சீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம். ஸோ இது ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த சைடில் புளி ஊற போட்டுக்கலாம். சுடு தண்ணியில் தான் நான் ஊற போட்டிருக்கிறேன். நம்மளோட வெங்காய பேஸ்ட்டு ரெடி. ஸோ 2 போதும், நம்ம கொஞ்சம் தான் செய்கிற குழம்பு. புளி இருக்குது, பேஸ்ட்டாக அரைச்சி. இப்போ நம்மளோட பாங்கடா ஃபிஷ் குழம்புக்கு என்னென்ன போடணுன்னு காட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துடலாமா? வெங்காயம் 1, பூண்டு ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக, கருவேப்பிலை பிஞ்சு, அப்புறமா வெங்காயம், மிளகு, சீரகம் பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், உப்பு, 2 தக்காளி, பாங்கடா ஃபிஷ்ஷு 1/2 kg, புளி, தேங்காய்பால். ஸோ நம்மளுக்கு மீன் குழம்புக்கு இவ்வளோ வேணும். இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம செய்ய. ஸோ அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்குறேன், காயட்டும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம். ஸோ இது தீயக்கூடாது, வெந்தயம் கொஞ்சம். இப்போது போட்டுக்கலாம் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம். இது ஒயிட் ரைஸ் ஆகுது. ஸோ இதை வடிச்சிடலாம். சாப்பாடு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த விழுது சேர்த்துக்கலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு டேஸ்ட்டு மாத்திரம் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் மேலே வருது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, நாட்டு தக்காளி. அது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வெறும் காரம் அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கூட எல்லாம் ஒன்றாவே போட்டுட்டேன். ஸோ இப்போ நல்லா இந்த பச்சை வாடெல்லாம் போகணும். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளி தண்ணி சேர்த்துக்கினேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகட்டும்.
தக்காளி தண்ணி ஊற்றிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம், கெட்டியான தேங்காய் பால். ஸோ போதும். நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்குது. 3 பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கிறேன், நான் கட் பண்ணலை. ஸோ இப்போ நான் இந்த மீன் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு கொதி வந்தால் நம்ம தேங்காய் பால் போட்டு இறக்கிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒடிஞ்சிடும் குழம்பு, மீன் ஒடிஞ்சிடும். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தான் கெட்டி பால் எடுக்க போகிறேன். செகண்ட் பால் நான் எடுக்க போகிறதில்ல. இப்போ தேங்காய் பால் நான் கெட்டியாக எடுத்துகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வடிகட்டலாம். சுடு தண்ணியில் தான் எடுத்துருக்குறேன். இப்போ வடிகட்டலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது, சும்மா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பில் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறோம். நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா அந்த ஃப்ளேவர். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஃப்ரை பண்ணோம், சூடாகட்டும். இப்போ நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷ்ஷாக போட போகிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும், இது கடாய் சரியில்லை இருந்து. ஸோ 2 போட்டுருக்குறேன். ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்னு போட்டுக்கிறோம். உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஸோ சூப்பராக 2 ரெடி ஆகிடுச்சு, மீன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். until bye, good night.